வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோவா கேங்க விஜய் சேதுபதி சார் வச்சு செய்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு குரூப்ப வந்து டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 3 ப்ரோமோவும் ஒரே குரூப்ப டார்கெட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ தட் கோவா கேங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சு ரோஸ்ட் பண்றாரு விஜய் சேதுபதி சார். ஸோ தட் என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கோவா கேங்லாம் ஒண்ணா உட்காருங்கன்னு சொல்லிட்டு லைக் எப்படி நாமினேஷன் இருக்கவங்கலாம் ஒண்ணா உட்காருங்கன்ற மாதிரி கோவா கேங்க தனியா உட்கார வைக்கிறாரு. ஸோ அவங்கள வச்சு மத்தவங்க கிட்டலாம் வந்து கமெண்ட்ஸ் கேட்கிறாரு. ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து சொல்றாங்க. லைக் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஹைனா கூட்டம் மாதிரி இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தட் இந்த குரூப்பா ஏன் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து விஜய் சேதுபதி சாரும் சரி, கமல் சாரும் சரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அவங்களோட டேலண்ட்டை அவங்களோட இயல்பை காட்டுறதுக்கான ஒரு இடம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எல்லாருமே. பட் இவங்க குரூப்பா சேர்ந்து இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ்ல வைக்கிற டாஸ்க்கு அண்ட் தென் கேம்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ கேஸ் ஆயிருக்கு. ஸோ சத்யா ஹைனா கூட்டம் மாதிரி இவங்க இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை ரொம்ப லைக் அவமதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் ரூலையும் வந்து இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோவா கேங்க பாயிண்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேமோட போக்க வந்து மாத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தட் இந்த கோவா கேங் வந்து ஒரு கேம் இப்படி போகுது அப்படின்னா அந்த கேமோட போக்க வந்து அவங்களுக்கு மாற்றத்துக்கான சக்தி இருக்கு. அவங்க ஒண்ணா சேர்ந்து அதை பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து மாத்துதா கெடுக்குதா பாதிக்குதா கெடுக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒரு சில இடங்களில் வந்து கெடுக்குது சார் அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லினோட மூஞ்சில அந்த ரியாக்ஷன்லாம் நம்ம பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவங்க லைக் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அருணும் வந்து சரி இந்த மாதிரி சொல்லிட்டவே கோவா கேங்க விஜய் சேதுபதி சார் வந்து வார்ன் பண்றாரு. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டோர் ஓப்பனா இருக்கு. நீங்க ஒண்ணா சேர்ந்து வெளிய வந்துட்டு நீங்க வெளிய இருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ தட் எந்த அளவுக்கு வந்து இவங்க கேமை பாதிச்சிருந்தா இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க வந்து கேமை வந்து கேமா விளையாடல, இண்டிவிஜுவலா வந்து விளையாடல. ஸோ அவங்க குரூப்ல இருக்க பர்சன்ஸை வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் விளையாடுனனால கேமை பாதிக்குது. நீங்க ஒண்ணா சேர்ந்து விளையாடுறது வந்து கேமை பாதிக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப விஜய் சேதுபதி சார் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கோவா கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.